ஏண்டியா போய் போய் இந்த பெலா பழத்தையும் ஆட்டி போட்டு வந்த நான் இப்ப வந்து கோயம்பேடு மார்க்கெட்டு இருக்கிறதுல பெரிய பழம் இதான் அவன் இதை ஆட்டி போட்டுருந்தான். இத வச்சு இந்தாடி பண்றது நம்ம இருமா யாராவது வந்து வித்துடலாம் 300 போவான். இத்த வாங்கறதுக்கு எந்த இழிச்சவன் வர போறான்? வருவாங்க இரு அவனுக்கு எல்லாமே உடனே ஆயிடணும். ஏய் அங்க பாரு ஒருத்தன் வரான், அவன் தலையில கட்டிடலாண்டி. இண்டி என்ன போனா அது சேர்த்து வச்சிருவானுங்க போகுது. நான் பாத்துக்கிறேன் கம்மிரு 1000 பழத்தை 500 தரங்கிறான், அது வேணான்றியா? என்கிட்ட காசு எங்கம்மா இருக்குது? யாருக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போதோ எனக்கு அவசரம், அதனாலதான் இதை விக்கிறேன். அவசரமா? ஏங்க என்னங்க இது? பலாப்பழம் 1000 பழத்தை 500 விற்கலான்னு இருக்கிறேன். ஏமா நீ யாருக்கும் குத்துறாத, என் பையனை ஒரு 1 hourல காசு எடுத்து வர சொல்றமா. எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், அதெல்லாம் காப்பி இருக்க முடியாதுக்கா. ஏமா 1200 தந்துடுற வாங்கிக்கோமா. ஏமா அவங்க அர்ஜென்ட்ன்றாங்க, என்ன 1 hour தரேன்ற? முருறதுக்கு மனசு இல்லப்பா, நல்ல பெரிய பழமா இருக்குது. அதுக்கு என்ன பண்றது, ஏன் அவசரத்துக்கு விக்கிறேன் 500 சவாரி 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 வாங்கண்ணா வாங்க, டக்குன்னு வாங்க. எங்க போனா? சவர்ல வேணாப்பா, நீ போப்பா, பக்கத்துல வீடு. பக்கத்துல தான் வீடா? நான் சுத்தின்னு போய் விடுறேன். என்னண்ணா நீ வாண்ணா, யாருண்ணா? என்னப்பா பழம் வேணுமா இல்ல இந்த அக்கா கொடுத்துருட்டா? அடா அடா அடா, என்னப்பா இது அருமையான பழமாகுது. என்ன ரேட்டுப்பா சொல்றாங்க? 1000 விக்கிறதுப்பா, ரொம்ப கஷ்டத்துனால 500 கொடுக்குறேன்ப்பா. 500 ரூபாவா? சான்ஸே இல்லம்மா, இது 500 ரூபாய்க்குள்ள யாருமா தருவா? வண்டியில ஏத்து தல, ஒன்னு எடுத்து வீட்டாண்டு விட்டுறேன். ஏப்பா நான் தான் 1 hourல 1200 தரேன்னல. அவங்க அர்ஜென்ட்ன்றாங்க, 1 hourல 1200 தரேன்னுங்க. இதாமா 500 அப்படிமா? அல்ல இன்னும் 200 ரூபாய் கொடுத்தா கூட ஒருத்து தல, அந்த மாதிரி பழம் இது. அப்பா கம்மிருப்பா, அதான் 500 வாங்கியாச்சுல. அட நீ கம்முன்னு இருடா, நான் தூக்குறேன். பக்கத்துல வீடு. அதான் நான் சொல்றேன், நான் சுத்தின் போய் விடுறேண்ணா. நீ வேற என்ன காமெடி பண்ற? வாண்ணா ஏறுண்ணா. பக்கத்துல தான் பாக்குது, ஏன்பா இப்படி பண்ற? நீ கூட தான் என் பக்கத்துல இருக்கிற, நான் கூட தான் உன் பக்கத்துல இருக்கிற. என்னன்னா நீ ஏறுனா வண்டி எடுக்கலாம், ஏறுனா. அத்தியாமா 10 செகண்ட்ல 500 சம்பாரிச்சிட்டோம். சரி வாடி, எங்க வேற எதுனா பாக்கலாம் பழம். சில்றா என்னதுமா? அங்க சில்ற வச்சேன், எத்தியாமான்னு கேட்டேன். ஆமா அந்த சில்லறை நான் தான் எடுத்தேன். அப்போ உன்னை சில்ட்ரன் கூப்பிட தப்பே கிடையாது. என்ன ஆட்டோ வருது? இங்கதானா? நீ சொல்லிருந்தா இன்னும் 2 சுத்தி வந்து எடுத்து கூப்பிடல. அட நீ சொன்னாங்கப்பா கேக்குற, ஏறி ஏறி ஏத்திட்ட. என்ன திமிரு தெனாவட்டுல அதிகமாச்சா? இது ஒரு இடத்துக்கு ஆட்டோல போயிட்டு இருந்தால தூக்குப்பா. வீட்டுக்கு தானே வந்துக்குதே, நீயே தூக்குனா? ஏம்பா ஏத்தம் போது அப்படி தூக்கி வந்து வச்சா? அது ஏத்தும் போது, இறக்கும் போது நீங்க தானே இறக்கணும். நல்லா ஏத்துற. என்ன மூட்டை தூக்கின்னு வருது? என்ன அது? 1000 ரூபாய் பழம் ஒரு 500 ரூபாய்க்கு அனுப்பிட்டேன். அப்புறம் பேசு, இங்க கவனி. சவாரி காசு சவாரி காசு எவ்வளோ? வேற யாராச்சும் தான் 100 200 300 கேட்பான். நீ நம்மளா ஆயிப்போட்ட. சரி குடு ஒரு 70. இங்க இருந்து இங்க எத்தனை 70? என்ன இப்படி அக்க போறாக்குது? என்னப்பா எவ்வளவு அருமையான பணம், 1000 ரூபாய் பார்த்து நீ 500 ரூபாய் வாங்கி இருக்கிற, வெறும் 70 ரூபாய் கொடுத்து உனக்கு நான் கஷ்டமாகுதா? வாசனை வருது. வாசனை வருது. யோ இந்த பாட்டு வெளியேட. ஏன்பா அப்புறமா தான் வெளியே இடம் ஏன்பா எடுத்துனுக்குற? நீ கம்முறையா? யோ இது என்ன இது? வெறும் பாலமா வச்சிருக்குது. நான் பார்க்கும்போது அப்படி இல்லையே. கட் பண்ற வேலையே இல்ல, ஈஸியா அதுவே வெடிச்சு போயிட்டு இருக்குது. என்ன ஈஸியா வச்சு போய் கிடக்குது? யோ உன் ஆட்டோல வச்சுதான் இப்படி ஆகி போச்சு. ஆட்டோல வச்சுதான் இப்படி ஆச்சா? பரவாயில்லையே, அப்ப அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 50 ரூபா கூட. கட் பண்ற சார்ஜ் மிச்சம் இல்ல. யோ போய் அன்னைக்கு காசு தரப்பா. என்ன என் வீட்டுக்கு ஏமாத்துற? என்னம்மா நான் காசு தரணுமா? எவ்வளவு பக்குவமா அந்த பழத்தை அழுங்காம குழுங்காம எடுத்துன்னு வந்துக்கிறேன், என்கிட்ட காசு கேக்குற? நீ தூக்கும் போதே சந்தேகப்பட்டியா? ஏன்னா கொஞ்சமா உடைப்பான்ட்ட. ஐயா என்னப்பா அப்படியே என் பக்கம் திருப்புற? நானா உடைக்கல பாத. அந்த அம்மா குடும்பம் நல்லா இருந்துச்சா? உன்னால மேல வச்சு ஒழுங்கா காசு குத்துரு. வாசனை தூக்குது. உன்னை தூக்கிடுவேன், கம்முனு மண்டை. பார்ப்பா மாமனாருக்கு மரியாதை கொடுக்குறா பார்ப்பா. ஓ கம்மிருப்பா, இங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் போய் நிக்குது. இங்க பார், சட்டப்படி நீதான் எங்களுக்கு காசு தரணும். காசு கொடுக்குறியா இல்ல பழத்தை வாங்கிக்கிறியா? 1000 ரூபாய் பழம் 500 ரூபாய் கொடுத்தா குத்துருவீங்க, அப்படித்தானே? என்னோட டைம் எவ்வளவு வேஸ்ட். ஆனால் 700 ரூபாய் தான் நான் தருவேன். 700 ரூபாய் கொடுத்தா பழத்தை கொடுத்துருவீங்க. யோ அது வெட்டினதுக்கு 50 ரூபா கேட்டார்ல, அதையும் கேளியா? 750 ரூபா. ஓகே 750 ரூபா தரேன். பட் ஒன் கண்டிஷன், என்னோட சவாரி காசை 70 ரூபா நான் புடிச்சுன்னு தான் தருவேன். ஓகேவா? பரவாயில்ல புச்சிக்கோ. ஓகே பழத்தை எடுத்துட்டு போய் என் ஆட்டோல வை.
இன்னும் என்ன போய் ஆட்டோல ஏத்த சொல்ற? ஏம்பா உனக்கு நான் ஏத்தல ஏத்தியா? யோ ஏத்தி தொலையா. நல்லா சென்டரா வைப்பா பழத்தை. வைக்கிறேன். என்ன பார்த்து குத்தம் தெரியுங்க? அந்த பயத்துக்கு உடம்பு சரியில்லை, அதனால குத்த அமைச்சிடுறோம். மோப்பம் முட்டுதான் வேஸ்டா போச்சா? காசை குடியா. இருப்பா தரேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு. யோ நான் வண்டி ஸ்டார்ட் பண்றேன், காசு வாங்கிட்டியா? இறி வாங்குறேன், குடியா காசை. கொடுக்குறேன். நான் ஆட்டோ எடுத்துன்னு போயிட்டான். யோ கடைக்கு போய் உன தக்காளி வெங்காயம் வாங்க சொன்னா என்ன பண்ணிச்சுக்கிற நீ? ரேட்டுக்கு வந்து எதுன்னு வாங்கினேன், இப்படி ஆகி போச்சு. ஒன்னும் ஆகல, இனிமேதான் ஆக போகுது. உனக்கு தக்காளி வெங்காயம் பழம் இங்க எப்படியாவது போட்டோம். கை விட்டு போட்டாங்க. வாசனையா இருக்குது.